ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபிபி யூஎஸ்டி இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டார்கெட் ஹிட்டான சார்ட். சரிங்களா? டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம கம்பேர் பண்ணி இந்த ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம பார்க்குறதுக்கு நான் ஓப்பன் பண்ண சார்ட் பார்த்திங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுடைய எக்ஸாக்ட் சார்ட்டில் வந்து இது போல் தான் நம்ம வந்து மார்க்கிங்ஸ் கொடுத்துருந்தோம். என்ன ட்ரெண்ட் அப்படின்றத நீங்கள் ஜூம் அவுட் பண்ணாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஃபைண்ட் அவுட் ஆயிரும். இது என்ன ட்ரெண்ட் அப்படின்னா செல் ட்ரெண்டில் தான் வந்து இது வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒரு ஸ்டாண்டிங் ஓபியில் வந்து இது இருக்குது. சரிங்களா? இது வந்து டெசிஷனல் தான். மார்க்கிங்ஸ் வந்து இது போல் தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். நீங்கள் வேணால் வந்து பாஸ் பண்ணி வீடியோ வந்து ப்ரீவியஸில் பார்த்துக்கலாம். சரிங்களா? டார்கெட் நம்மளுடைய ப்ரைஸ் வந்து ஓபிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதில் நம்ம இன்றைக்கி ஒரு புது விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்னென்னா இப்போ சார் இது போல் தான் வந்து எனக்கு வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஓபி வந்து ஒரு மொமெண்டம். சரிங்களா? மொமெண்டம் வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து மொமெண்டம் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் எப்படி வந்து செல் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக வந்து உங்களுக்கு காமனாக வந்து இருக்கும். சரிங்களா? இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எஸ்எம்டி ஃபார்மேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ்எம்டியில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சார்ட் வந்து காமிச்சு கொடுத்துரும். சார்ட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்குது அப்படின்றத காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? எஸ்எம்டி சேம் டைம் ஃப்ரேம் தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது. கீழே வந்து எஸ்எம்டி கோரிலேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா EUR USD கோரிலேஷன் பேர் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இது ஃப்ரீ வெர்ஷன்லேயே இது வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ வந்து அது வந்து பார்த்துக்கோங்க. EUR USD ஆல்ரெடி வந்து கீழே டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ வந்து டவுன்ஃபால் ஆகாமல் இருக்கிற ஒரே பேர் வந்து இந்த பேர் தான். சரிங்களா? நம்மளுடைய ஜிபிபி USD பேர் தான் இன்னும் வந்து டவுன்ஃபால் ஆகலை. சரிங்களா? ஓபி வந்து டேப் ஆனோடனே நம்ம வந்து எப்படி நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரு இன்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் ஆர்எல்ஸ் வந்து ஒரு கீ லெவலில் டேப்பு தான் நம்ம வந்து இப்போ வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறது ஒரு ஓபி. சரிங்களா? இதில் டேப் ஆகிட்டு ஒரு எஸ்எம்டி கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது ஒன்று வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது சார் இல்லை சார் எனக்கு வந்து இதுலேயும் வந்து எனக்கு வந்து ஒரு சாலிடான இது வந்து எனக்கு கிடைக்கல, நான் வந்து இன்னும் இது பண்ணணும், இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இங்கே வந்து தாராளமாக கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து பார்க்கலாம். சரிங்களா? கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன்லேயும் சிக்னல் கொடுத்துருச்சு, நமக்கு வந்து எஸ்எம்டிலையும் வந்து சிக்னல் கொடுத்துருச்சு. 2 சிக்னலும் நமக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு. இப்போ மூணாவது பார்த்தோம்னா நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் ஆர்எல்ஸ் வந்து வேறு உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கர் வந்து பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து தாராளமாக வந்து என்ட்ரி எடுப்போம். இந்த இடத்துல வந்து அது எது அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து தாராளமாக மார்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரி அப்படின்னா இதை உடச்சிட்டு கீழே போயிட்டு மறுபடியும் வந்து மேலே ஏறுது அப்படின்ற பட்சத்தில் நீட்டான என்ட்ரி போடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே என்ட்ரி எஸ்எல் வந்து நம்ம நீட்டாக இது வரைக்கும் ஏற்றி வைக்கலாம். சரிங்களா? எஸ்எல் ஏற்றி வச்சுட்டு டார்கெட் பார்த்தோம்னா நீட்டாக கீழே இருக்கிற ரீசன்ட் ஸ்விங் லோ இது வந்து எஸ்எம்டி ஃபார்மெட்லேயே நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். சரிங்களா? எஸ்எல் வந்து அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் ஸ்விங் ஹையில் வச்சிங்கன்னா ஆர்ஆர் கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும். இன்னும் நம்ம ஆர்ஆர் வந்து ஷார்டன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் வந்து சேஃபர் ஜோனில் இருக்கணும்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஆர்ஆர் வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்கே தான் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து எடுக்குது. ஸோ வந்து வெயிட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி போடுறது அப்படின்னாலும் போடலாம். இந்த இடத்துல என்ட்ரி போட்டோம்னா நமக்கு எங்கே சார் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்னா இங்கே என்ட்ரி போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் இது வரைக்கும் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான், இல்லை இங்கே வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். சரிங்களா? இந்த ரெண்டும் கொஞ்சம் சேஃபர் ஜோன் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் இது பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நேராக மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து கீழே எடுத்துகிட்டு போயிடுச்சு. சரிங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லை சார் எனக்கு வந்து டோட்டலாக வந்து இந்த எஸ்எம்டி அதில் வந்து எனக்கு வந்து ஒரு இது இல்லை. சரிங்களா? எனக்கு வந்து ஒரு நாட்டமே இல்லை சார், எனக்கு வந்து எஸ்எம்சியில் தான் வந்து
எனக்கு வந்து போடணும் அப்படின்னா நான் எந்த இடத்துல வந்து பிக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு டவுன்ஃபால் சரிங்களா, இங்கே வருது, இங்கே டேரெக்டாக ஒரு டவுன்ஃபால். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா வந்து செல் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். செல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறப்ப ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு இருக்கிறதே இந்த ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு டைம் ஃப்ரேம் வந்து மேலே போகிறீங்க. நம்ம யூஸ்வலாக சொல்கிறது தான், ஒரு செட்டப் வந்து கஜன்னு இருக்குது, ஒரு மாதிரி வந்து நிறையா இம்பேலன்ஸு உங்களுக்கு வந்து 50% ஆர்டர் பிளாக் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் தாராளமாக அதிகமாக போயிட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு சிக்னல் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. அதை பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து மாற்றுறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு ஏஷியன் ரேஞ்சும் நமக்கு வந்து கிடைக்கிது. இப்போ வந்து இது எடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம். எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் நோ இஷ்யூஸ். எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இங்கே தாராளமாக என்ட்ரி போடலாம். ஸோ இது எப்படி வந்து இப்போ அவைலபிள் இருக்குது அப்படின்னா இதில் நமக்கு வந்து எடுத்துருச்சு. கன்ஃபர்மேஷன் அப்படின்ற பார்க்குறப்ப நமக்கு ஏஷியன் ரேஞ்ச் ஹையிலேயே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது போக நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்பல்சிவாக போயிட்டு இங்கே நல்ல நம்மளுடைய ஆர்டர் பிளாக் பட்டோன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. லிக்விடிட்டி கலெக்ஷன் அப்படின்றத ஒரு கான்செப்டை பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக வச்சு எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே வருது. ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷனாக பார்த்து தாராளமாக மார்க்கெட்டில் போட்டு இங்கே இருக்கிற டார்கெட்டை வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ எங்கே வந்து என்ட்ரி அப்படின்னா இங்கே என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் மேலே வச்சாலே வந்து போதுமானது. ஆர்ஆர் வந்து ஒரு 1:3 வந்து நமக்கு போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணி எடுக்கிறீங்க, இல்லை அதில் ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரீசன்ட் ஸ்விங் லோ இது வரைக்கும், ஏன்னா வந்து இங்கே ஒரு ஏஷியன் லோ வந்து அவைலபிள் வந்து இருக்குது சரிங்களா, டேக்கன் ஆகாமல் இருக்குது. ஸோ வந்து இங்கே லிக்விடிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு இதுக்கு தாராளமாக வரும். ஸோ வந்து இதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் தாராளமாக பண்ணலாம். 10வது வரைக்கும் இது வந்து ஒரு செஷன் ட்ரேடு சரிங்களா, லண்டன் செஷனில் வந்து எடுத்திருக்கு. ஸோ அப்படின்றப்ப செஷன் ட்ரேடுக்கு பவர் இன்னும் வந்து நமக்கு ஜாஸ்தி தான் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி இதுதான் வந்து உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்ம கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.